இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருந்த மோதல்கள் இப்போ சடனாக முடிவுக்கு வந்திருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்க வேண்டாம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. இதன் காரணமாக 2 நாடுகளுக்கும் இடையில நடந்துகிட்டு இருந்த மோதல்கள் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நிலைமையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு புது காரணம் இருக்கிறதா இப்போ சொல்லப்படுது. அந்த காரணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஹல்காமில் அப்பாவி டூரிஸ்ட் மேலே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இந்தியா பாகிஸ்தான்லேருந்து செயல்பட்டு இருந்த பயங்கரவாத கட்டமைப்புகளை குறிவச்சு தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் பொதுமக்களோ அல்லது பாகிஸ்தான் இராணுவத்தையோ இந்தியா குறிவைக்கல. பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாத கட்டமைப்புகளை மட்டும்தான் குறிவச்சு தாக்கி அழிச்சாங்க. பாகிஸ்தானில் செயல்பட்டு இருந்த பயங்கரவாத கட்டமைப்புகளை இந்தியா தாக்கி அழிச்சதுக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்திய இராணுவ நிலைகளையும் பொதுமக்கள் வாழ்கிற பகுதிகளையும் குறிவச்சு. இந்த தாக்குதல் எல்லாமே இந்தியாவால் முறியடிக்கப்பட்டுச்சு. இந்த நிலைமையில் பாகிஸ்தானுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக மே 10 அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் இராணுவ நிலைகளை குறிவச்சு தாக்கினாங்க. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானோட 11 முக்கிய விமானப்படை தளங்கள் மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாச்சு. இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் இந்தியாவை தொடர்பு கொண்டு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலான்னு கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு இந்தியா, நாங்கள் உங்களை தாக்கவே இல்லை, உங்களுடைய தாக்குதலுக்கு தான் பதிலடி கொடுத்துட்ருக்கோம், அதனால நீங்கள் அமைதியாக இருந்தால் நாங்களும் அமைதியாகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இப்போது அமைதி நிலவுது. இந்த நிலைமையில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுக்கு நாங்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்லி அமெரிக்கா கிரெடிட்டை கிளைம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா எதை வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அமெரிக்கா நம்மக்கிட்ட நேரடியாக எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தலை. பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ நம்மளுடைய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பேசினதுனால தான் இந்த அமைதி ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமையில தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கிறதா ஒரு புது அன்அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் படி மே 10 அன்னைக்கு பாகிஸ்தான் ஏர்பேஸஸை குறி வச்சு இந்தியா நடத்தின தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் நெட்வொர்க்கில் அதிக அளவு அலர்ட் மெசேஜஸ் பாஸ் ஆகிறத இந்தியன் இன்டெலிஜென்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதன் காரணமாக தான் பாகிஸ்தான் ரொம்பவே ஹை அலர்ட்டில் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஏதோ ஒரு சம்பவத்தின் காரணமாக அமெரிக்கா கிட்ட போய் பாகிஸ்தான் உதவி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய தாக்குதல்னால பாகிஸ்தானில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட அமெரிக்கா உடனடியாக மிலிட்ரி ஹாட்லைன் மூலமாக இந்தியாவை தொடர்பு கொண்டு மோதலை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி பாகிஸ்தான் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பாகிஸ்தான் இந்தியாவை தொடர்பு கொண்டிருக்காங்க. அதன் காரணமாக இப்போ அமைதி ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான் ஹை அலர்ட் மோடுக்கு போனதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இப்போ வரைக்கும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் நிறைய செய்திகள் சொல்லப்படுது. அதை நான் இப்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாகிஸ்தான் அவங்களுடைய கன்வென்ஷனல் ஆயுதங்களையும் அணு ஆயுதங்களையும் கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மே 10 அன்னைக்கு இந்த கிரானா ஹில்ஸுக்கு பக்கத்தில் இந்தியா தாக்குதல் நடத்தினதாக சொல்லப்படுது. தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுற இடத்துடைய சேட்டலைட் இமேஜை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இமேஜில் ஹிட் 1 ஹிட் 2 மார்க் செய்யப்பட்டிருக்கிற 2 இடங்கள் தான் இந்தியா தாக்கின இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை தாக்காமல் அந்த ஃபெசிலிட்டிக்கு பக்கத்தில் தாக்குதல் நடத்தினதன் மூலமாக உங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், தேவை ஏற்பட்டால் நாங்கள் அந்த இடத்த கூட தாக்குவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கிறதா நம்பப்படுது. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா அடுத்தது அவங்களுடைய நியூக்ளியர் கமாண்ட் சென்டரை தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருக்கிறதா நம்பப்படுது. நேற்றுக்கு நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய டிஜி ஏரியல் ஆப்ரேஷன் ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர்கள்கிட்ட இந்தியா கிரானா ஹில்ஸில் தாக்குதல் நடத்தினாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இந்த கேள்விக்கு கிரானா ஹில்ஸில் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த பகுதியில் நாங்கள் எந்த தாக்குதலையும் நடத்தலை அப்படின்னு ரொம்ப சர்க்காஸ்டிக்கான டோனில் பதில் சொல்லியிருந்தார் ஏர் மார்ஷல் ஏகே பாரதி. எல்லா விஷயங்களையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, சில விஷயங்களை உடல் மொழியே உணர்த்தும். ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர்களுடைய வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். அவருடைய பாடி லாங்குவேஜையும் டோனையும் வச்சு புரிஞ்சிக்க வேண்டியதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. Thank you for telling us that Kirana Hill houses some nuclear installation. We did not know about it. Okay. And we've not hit Kirana Hills, whatever is there. இந்தியா கிரானா ஹில்ஸில் எந்த தாக்குதலையும் நாங்கள் நடத்தலை அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில் அமெரிக்காவுடைய சீனியர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டெரிக் க்ரோஸ்மன் ஒரு எக்ஸ் போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் மே 10 அன்னைக்கு இந்தியா நடத்தின தாக்குதலில் பாகிஸ்தானோட நூர்கான் பேஸ் தாக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மிரண்டு போயிட்டதாகவும் இந்தியாவுடைய தாக்குதலில் இந்த பேஸில் இருந்த ஃபெசிலிட்டி டேமேஜ் ஆகியிருக்கிறதாகவும் அதனால இப்போ அந்த பகுதியில் ரேடியோ ஆக்டிவிட்டி லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அந்த போஸ்ட்டில் அவர் சொல்லியிருந்தார். இந்தியா பாகிஸ்தான் 2 பேருமே பாகிஸ்தானுடைய அணு ஆயுத நிலைகள் தாக்கப்படலை அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க.
ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியல. இந்த நிலைமையில் ஈஜிப்சியன் ஏர்ஃபோர்ஸுடைய பிளேன் ஒன்று பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு. அமெரிக்கா கேட்டுக்கிட்டதன்படி பாகிஸ்தானுக்கு போயிருக்கிற ஈஜிப்சியன் பிளேனில் நிறைய போரான் இருக்கிறதா சொல்லப்படுது. ஈஜிப்டோட நார்தர்ன் நைல் பிளேனில் நிறைய போரான் இருக்குது. போரான் இப்போ ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, நியூக்ளியர் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுற திறன் போரானுக்கு இருக்குது. செர்னோபில் டிசாஸ்டரில் கூட போரான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் ஏன் அவசரமாக பாகிஸ்தானுக்கு ஈஜிப்சியன் ஏர்ஃபோர்ஸ் விமானம் மூலமாக போரான் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி இப்போ ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற விதமாக இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியோட நேஷனல் நியூக்ளியர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிக்கு சொந்தமான பீச் கிராஃப்ட் கிங் ஏர் 350ER விமானம் பாகிஸ்தானுக்கு இப்போ வந்திருக்கு. இந்த விமானத்தால் காற்றுலையும் நிலத்திலையும் உள்ள நியூக்ளியர் ரேடியேஷனை கண்டுபிடிச்சு மெஷர் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த ஸ்பெஷலைஸ்ட் விமானம் திடீர்னு பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இதுக்கான பதிலும் தெரியாது. பாகிஸ்தானில் எந்த விதமான ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜும் இல்லை. ஆனால் இந்தியாவுடைய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் பேசஸ் எதுலையாவதும் சேதம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விமானம் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் வரல. இந்த விஷயத்தில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. பாகிஸ்தானில் நியூக்ளியர் லீக்கேஜ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான கிளாரிட்டியுமே இல்லை. ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் எனக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.